ஒரேடியா பேதி எடுத்துட்டா நல்ல நாடகம் பார்க்கும்போது கரெக்டா போயிரும். இத்தனோண்டு டிவியில பார்க்கறதுக்கு என்ன சங்கடமா இருக்கு. ஒரு பெரிய இது சப்ப டிவி வாங்கி மாட்டினா என்ன கேடு. சப்ப டிவி நல்லா இருக்கும், பெருசா இருக்கும், படம் நல்லா தண்ணியா தெரியும். இது மோரக்கட்ட மாதிரி இருக்கு. என்ன செல்லம்மா, குளிக்க வெண்ணி கேட்டன போட்டியா? இங்க என்ன வெறும் டிவிய வெறிச்சு பாத்துக்கிட்டு இருக்க? போட்டுட்டேன் தெய்வமே, கொதிச்சுக்கிட்டு இருக்கு. கொஞ்ச நேரம் காத்திருந்தீங்கன்னா பாத்ரூம்ல கொண்டு எடுத்து வச்சிருவேன். ஆமா, கேபிள் போயிட்டு கிளட்டுக்கு வரங்க. ஸ்கேலோடயே தெரியுமா, ஸ்கேல கொண்டு அடுப்புல வச்சு எரிக்கணும். மது போன் பண்ணால ஏதோ பேசிக்கிட்டு இருந்து, என்ன விஷயம்? என்னத்த சொல்லுவேன், என் பிள்ளை ரொம்ப வருத்தப்படுதா. அப்பா எதுக்கு இப்படி ஸ்கேல தூக்கிட்டு திரிதாரு, இப்படி அடிக்காரு, நான் இருந்தா இதெல்லாம் நடக்குமான்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டா. அப்பாவை சத்தம் போடுதேன்னா அவ சொன்னால நீயே எடுத்து கட்டி சொல்லுதியா? நான் அவகிட்ட பேசிக்கிறேன். நான் ஏன் எடுத்து கட்டி சொல்ல போறேன், எனக்கு வேற வேலை இல்லையா? ஆமா, பனிமலர் கிடைச்சாங்களா இல்லையான்னு தெரியலையே, கவலையா இருக்கு. சரி, நான் கொஞ்ச நேரம் வெளியே காத்தாட நின்னுட்டு வாரேன். அந்த ஆளை ஒளிஞ்சு போ கிளட்டு சனியனை. இந்த கிழமை இப்படி ஸ்கேல தூக்கிட்டு அலையிறதுக்கு ஏதாட்டும் ஒரு வழி பண்ணணும். ஆமா, முடியல. நேத்துல இருந்து பனிமலரை காணுமே, யாரும் என்ன தேடனாவளா ஒன்னும் தெரியல. ஏஞ்சல் லூசு ஒண்ணுமே சொல்ல மாட்டுக்கு. பாவம், வயசான காலத்துல கண்ணுக்கு மருந்து ஊத்தாம எங்க அலையுதோ தெரியலையே. அவங்க புருஷன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு? போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம்ல. வந்தேன்டா பால்காரி, புது மாட்டை பத்தி பாட போறேன், நல்ல பாட்டு கட்டி ஆட போறேன். ஐ பனிமலர், பனிமலர் வாங்க வாங்க உட்காருங்க. என்ன கோபாலு, சௌக்கியமா இருக்கீரா? என்னைய யாராவது தேடுனீங்களா? நேற்று 2 நாசமா போற பயிலுவ கடத்திட்டு போயிட்டானுவோ தெரியுமா? அவனுங்களை அடிச்சு தூக்கி வீசி அவனுங்களை போட்டு வெளுத்து வாங்கி தப்பிச்சிட்டேன். உயிருக்கு போராட்டிட்டு கிடக்கணுங்களாமே, சரியான அடி அடிச்சுட்டேன். என்ன சொல்றீங்க? உங்களை கடத்துறாங்களா? அட கடவுளே, எதுக்கு இப்படிலாம் பண்றாங்க சார்? கடத்த நம்ம மோரக்கட்ட நல்ல ஞாபகம் இருக்கு. போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கலான்னு பார்த்தா, சரி பால் வியாபாரத்துல தானே போட்டி, அவனும் நம்மள மாதிரி பால் கறந்து விற்கிறவன் தானே, ஒளிஞ்சு போட்டுன்னு விட்டுட்டேன். நான் அடிச்ச அடியிலேயே கண்டிப்பா அவனுக்கு ஏதாட்டும் ஆயிருக்கும். சரியான அடி அடிச்சுட்டு இது விஜயசாந்தி மாதிரி ஃபைட் பண்ணி ஓடி வந்துட்டேன். கேட்கவே சந்தோஷமா இருக்கு, எப்படியோ தப்பிச்சிட்டீங்க. சரி, அப்புறம் சாப்பிட்டாச்சா? இந்தாங்க, இதுல முட்டை இருக்கு, எடுத்துக்கங்க. சரியா? கணக்கெல்லாம் கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கிடணும், எனக்கு அப்பப்போ மறந்து பேரும் பார்த்துக்கிடுங்க. 500 ரூபா கிட்ட வந்திருக்கும். சரியா? சரி பனிமலர். வணக்கம் வணக்கம் சம்மந்தி ஐயா. அட நெட்டவெளிக்கு அப்பா, வாங்க ஐயா. சம்மந்தி ஐயா வாங்க, நல்லா இருக்கீரா? யார் இந்த தலப்பாக்கட்டு மண்டையன்? பனிமலர், இது நெட்டவெளியோட அப்பா. என்ன கோபால், வாய்க்குள்ளே பேசுறீரு, சவுண்டாவே பேச மாட்டீரா? சரி, ஏதோ விருந்தாள் போல, நான் வரட்டுமா? மருந்து ஊத்தலையா? சரி, நீங்க போயிட்டு வாங்க, சாயந்தரமா மீட் பண்ணுவோம். வாங்க வாங்க, உள்ள வாங்க. வாங்க வாங்க வாங்க, நெட்டவெளி அப்பா வாங்க. நல்லா இருக்கீரா? நலமா? நல்லா இருக்கேம்மா, நீங்க சௌக்கியமாமா? உங்க உடம்பெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்லையே? இப்ப வரைக்கும் பிரச்சனை இல்லாம போய்கிட்டு இருக்கு. வாங்க, இருங்க இருங்க. பனிமலர், செல்லம்மா அந்த முட்டையை கொண்டு உள்ள வச்சுட்டு வா. கிளடி வந்துட்டா போலயே, முட்டையை கொடுத்து விட்டுருக்கா. பனிமலர் அம்மா, பனிமலர் எவ்வளவு திமிர் இருக்கும் அந்த கலட்டு பயலுக்கு. இன்னைக்கு ஒரு ஐடியா வச்சிருக்கோம்ல உனக்கு. இரு இரு இரு, நெட்டவெளிக்கு அப்பா இருங்க, இந்த முட்டையை வச்சுட்டு வாரேன்னு. ஐயா உட்காருங்க. ஒரே ஊர்ல தான் இருக்கோம், பார்க்கவே முடியறதில்ல. தோட்டத்துல பிஸியா இருப்பீரோ? ஆமா சம்மந்தி ஐயா, வயக்காடு வேலைன்னு நமக்கு நேரம் சரியா இருக்க பத்துக்கிடுங்க. நெட்டவெளி இருக்காளா? உள்ள தூங்கிட்டு கிடப்பா, வருவா. உங்க மகளுக்கு நேரங்காலம் தெரியாம தூக்கம், நேரத்துக்கு தூங்குறதுல சாப்பிடுறதுல அவ இஷ்டத்துக்கு வாரா போறா. ஏதோ சத்திரம் மாறி. புருஷன் சரியில்லல்ல, அடக்க மாட்டுக்கா. நம்ம பேச்செல்லாம் எங்க எடுபடுது ஐயா? எதுக்கு இப்ப தேவையில்லாம குறை சொல்லிக்கிட்டு இருக்க? ஸ்கேல வச்சு மண்டையில அடிச்சிருவேன், பேசாம இரு. நீங்க சும்மா இருங்க, சொல்ல வேண்டாமா? யார் பேச்சு கேட்காம அலையுதா? பேசாம இருங்க.
நெட்டவெளிக்கு அப்பா, நான் சொல்றத கொஞ்சம் கவனமா கேளுங்க. அவ ஒழுங்கா வீடுன்னு இருக்க மாட்டுக்கா. ராத்திரியெல்லாம் வீட்டுக்கு வராம இங்கேயோ ஊருக்காட்ட சுத்துதா. மாசமா இருக்கிற பொம்பளை இப்படி தெரியலாமா? ஒரு மாமியாருங்கிற முறையில கேட்ட நம்மள போவா மொட்டை கிட்டங்கிறது. அவ கூட ஒரு அள்ளக்க இருப்பா பத்துக்கிடுங்க. ஏஞ்சலு அவ என்னைய பார்த்து உனக்கு ஒரு கேடு வர மாட்டேங்க அப்படிங்க. நம்ம என்ன செய்யட்டும்? புருஷனும் கண்டிக்க மாட்டேங்கான். அவ போக்கல விடுதான். நீங்க கொஞ்சம் சொல்லுங்க. ஒரு வேலை கூட செய்ய மாட்டேக்கா, ஒண்ணுமே செய்ய மாட்டேக்கா. ரொம்ப சங்கடமா இருக்கு. அட கிழட்டு பூதமே, என்ன இப்படி போட்டு கொடுத்துக்கிட்டு இருக்கு டேடி நைனா கிட்ட? என்ன நெட்டம்மா இதெல்லாம்? யாத்தாடி இந்த சனியன் எப்ப வந்ததுன்னா கவனிக்கலையே. வாமா வாமா, அப்பாட்ட பேசிட்டு இருந்தேன். அப்பா திடீர்னு வந்திருக்காரு. எல்லாத்தையும் கேட்டானே போட்டு கொடுத்தத. எப்பா சரியான ஆளு. இல்லம்மா, பிள்ளைகள் தப்பு பண்ணா பெத்தவங்க கிட்ட தான் சொல்லி கொடுக்கணும். உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது. ஒழுங்கா இரு நெட்டம்மா, எதுக்கு இப்படி எல்லாம் பண்ற? டேடி நைனா, இந்த மொட்டை கிளவி பேச்ச நம்பாதீங்க. அது பொய்யா பேசுது. எனக்கு சமையல் அவ்வளவா வராது, அதனால நான் பண்ண மாட்டேன். மற்றபடி நான் பாட்டுக்கு நான் உண்டியா வேலை உண்டு இருக்கேன். இப்போ நான் செவரியேறி குதிக்கிறது கிடையாது, அடுத்த வீட்டு சாப்பாடை திருட்டு திங்கிறதும் கிடையாது. இது பொய் புழுவுது. மாமா வாங்க வாங்க, பார்த்து எவ்வளோ நாள் ஆச்சு. வாங்க மாப்பிள்ள, நல்ல நேரத்துக்கு நீங்களும் இருந்தீங்க. வாங்க உட்காருங்க. நெட்டம்மா காஃபி கொண்டா. மாப்பிள்ள, நெட்டவள்ளிக்கு இது 7வது மாசம். இந்த மாசம் 19ஆம் தேதி அவளுக்கு வளகாப்பு வைக்கலாம் நாங்க முடிவு பண்ணியிருக்கோம். அது அந்த பழத்தை கொடுத்துட்டு உங்ககிட்டயும் உங்க சித்தி சித்தப்பாட்டையும் சொல்லிட்டு போலான்னு வந்திருக்கேன் நான். சரிங்களா? ஓ ஆமால, அது வைப்பாங்கல்ல, நான் மறந்தே போயிட்டேன். நான் 9வது மாசம் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். 9லயும் வைக்கலாம், 7லயும் வைக்கலாம். சில பிள்ளைகளும் 9வது மாசத்துலயே பிறந்துரும். அதனால நம்ம 7லயே வச்சிருவோம்ட்டு நாங்க யோசிச்சோம். அதான் என் வீட்டம்மா போய் இதை கொடுத்துட்டு சொல்லிட்டு வாங்க அப்படின்னா. ஐ, உனக்கு கை நிறைய வளையல் போடுவாங்க, ஜாலியா இருக்கும்ல. ஆமாட்டி, வளையல் போடுவாங்க, சாப்பாடு கிண்டி போடுவாங்க, அதுக்கப்புறமா நிறைய பழங்கள்லாம் கொடுப்பாங்க. நல்லா தின்னுட்டே இருக்கலாம். ஐ ஜாலியா இருக்கும். ஐ லவ் பழம், ஐ லவ் பழம். சரி மாமா, அப்ப நீங்க சொன்னபடியே வச்சிருவோம். இந்தாங்க மாப்பிள்ள, வாங்கிக்கிடுங்க. சரி நான் வாரேன். சம்மந்தி ஐயா, சம்மந்தி அம்மா, நான் வாரேன். சரி சரி, போயிட்டாங்க. நெட்டம்மா ஒரே ஜாலி தான். ஜாலியோ ஜிம்கா. நான் மாமா ஒரு நிமிஷம் போயிட்டுருங்க, இந்த வாரேன். சொல்லுங்க மாப்பிள்ள, என்ன விஷயம்? மாமா, இந்த வளகாப்பு ஃபங்க்ஷன் சொன்னீங்கல்ல, அதுக்கெல்லாம் ரொம்ப செலவாகும். நீங்கள் எல்லாமே பண்ண வேண்டாம். நீங்களே பாவம் கஷ்டப்பட்டு கிடைக்கியோ, நானே பார்த்துக்கிறேன். சரியா? ஃபங்க்ஷனுக்கு 2 நாள் மட்டும் காசு தரேன். நீங்கள் எல்லாத்தையும் பார்த்துக்கிடுங்க. வேற எதுவும் நீங்கள் செய்ய வேண்டாம். நீங்களே பாவம் வயலு காடுன்ட்டு அலைஞ்சிட்டு இருக்கியோ. ஐயையோ, அதெல்லாம் நாங்க தான் மாப்பிள்ள பண்ணணும். பரவாயில்ல, நான் பாத்துக்கிறேன். சும்மா இருங்க மாமா, நீங்களே பாவம் கஷ்டப்படுறீங்க. உங்களுக்கு அது ஒரே ஒரு பொண்ணு நெட்டவழி தானே, பையன் கூட இல்லை. சரியா? நான் சொல்றது கேளுங்க. நீங்கள் எல்லா ஏற்பாடும் பண்ணுங்க, காசு நான் தாரேன். இப்படி தங்கமான மருமவன் கிடைக்க கொடுத்து வச்சிருக்கணும். ஆனா அந்த பிள்ளை பாருங்க, அங்கேயும் இங்கேயும் ஓடிக்கிட்டு கெட்ட பேரை வாங்கி கொடுக்கு. சார், அவளை திட்டாதீங்க, மாசமா இருக்கா. பாவும்ல, அவ சின்ன பிள்ளை கணக்கா இருப்பா. சரி மாமா, இந்த விஷயம் நமக்குள்ள இருக்கட்டும், வேற யார்ட்டையும் சொல்ல வேண்டாம். சரிங்க மாப்பிள்ள, நான் வாரேன். சார், பாபு எவ்வளோ தங்கமான மனுஷனா இருக்காரு. செல்ல குட்டி. இவனே தங்கமான புருஷன். சரி சரி, நம்ம ஒட்டு கெட்டோன்னு தெரிஞ்சு ஏதாவது நினைப்பாரு, நம்ம ஓடிடுவோம். வெண்ணி வைக்கணுமாம, வெண்ணி குளிக்கிறதுக்கு. தனக்கு வச்சு தாய் எடுத்துட்டு போக முடியாதோ, நான் தூக்கிட்டு வரணுமா? ஸ்கேலை வச்சு என்ன அடி அடிக்காரு மண்டையிலேயே. இன்னைக்கு இதுக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணணும். வெண்ணில ஏதாவது பூச்சி பிடிச்சு போட்டுருவோமா? சரி வேண்டாம், பூச்சி பாவம் செத்து போயிரும். என்ன பண்ண என்ன பண்ண என்ன பண்ண என்ன என்னதான் இதுக்கு வழி? என்னன்னா என்னது? என்ன தலையில தைக்கிற என்ன? வாரேன் வாரேன், என்ன பாட்டில தூக்கிக்கிட்டு வாரேன். இங்க ஊத்துத கிளம்ப வலிக்கு விளட்டும். கொக்கரக்கோ குமாங்கோ, தலைக்கு தேய்க்கணும் தேங்காய் எண்ணெய், வலிக்கு இவ்வளவு ஊத்தணும் நல்லெண்ணெய். நீ ஒரு விளக்கெண்ண ஊத்துங்க ஊத்துங்க, எண்ணெய ஊத்துங்க. விளட்டும் விளட்டும் கிளம்ப விளட்டும். எண்ணெய் கொஞ்சம் மாற்றி எண்ணெயை தரையில் ஊற்றி நீ மெல்ல மெல்ல எண்ணெய் கொள்ளாதே. நேற்றும் இன்றும் என்றும் ஸ்கேலால் அடிக்கும் கிழவன் இந்த கீழே விழுந்தே காலா உடைக்க போறான். ஒன்னே ஒன்னு சொல்லணும், உன் முகத்தை பார்த்து சொல்லணும். வலிக்கு நீயும் விழக்கூடாதா? எண்ணெய் அடிச்சு போனாலே எண்ணெயில விழுந்து சாவுவ. ஏ களவா களவா ஸ்கேலு களவா. வா 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 வா. யாரை நான் சொல்வேன், நீயே விழுவாய். சரி சரி, பாடிக்கிட்டே இருந்த கதை நடக்காது. சீக்கிரம் கலவனை போய் கூப்பிடுவோம், நம்ம ஓடிடுவோம். ஏங்க
எங்க தெய்வமே, தண்ணி நல்லா கொதிக்க கொதிக்க இருக்கு. குளிக்க வாங்க. இன்னைக்கு இருக்கு கலவனுக்கு கால் கட்டு, கை கட்டு, மண்டை கட்டு, எல்லா கட்டும் போட போறோம். கொக்கரக்கா குமாங்க. ஓஎம்ஜி, அலெக்ஸ் கண்ணா, கோட் சூட் எல்லாம் போட்டுட்டு எங்க கிளம்பியாச்சு? மூக்கம்மா பாட்டியை கொஞ்சம் பார்த்துட்டு வர வேண்டிய வேலை இருக்கு. மூக்கம்மா பாட்டினா அந்த மீன்கார பாட்டி, நம்ம ஏஞ்சல கல்யாணம் முடிக்கிறதுக்கு வந்தாங்களே அவங்க தானே? ஆமா ஆமா, அவங்களே தான். அதான் எல்லாம் கேன்சல் ஆச்சுல கண்ணா, திருப்பி எதுக்கு கிளம்பி நிக்கீங்க? கேன்சல் ஆச்சுன்னா இப்ப என்ன, அவங்கள பார்க்கவே கூடாதா? ஏதாவது லூஸ் மாதிரி கேள்வி கேட்டுட்டு இருக்காத. ஓகே கண்ணா, எங்கேயும் ஒளிஞ்சு போங்க. எதுக்கு இந்த நாத்தம் பிடிச்ச அழுக்கு கோட்டை போட்டிருக்கீங்க? நேத்து தான் இதை வச்சு காப்பி கரையெல்லாம் தொடச்சேன். என்ன ஜாக்லின் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க? அதான் ஒரு மாதிரி வாடை அடிக்கி, நாத்தம் தாங்க முடியல, நானும் எடுத்து போட்டுட்டேன். சி, பூனை வேற அதுல ஒண்ணுக்கு இருந்திருக்கும். ரொம்ப நாருமே, எப்படி போட்டீங்க? ஐயோ கடவுளே, என்ன அநியாயமா இருக்கு. சரி, இப்ப போய் குளிச்சுட்டு வேற துணி தான் போடணும். என்ன ஜாக்குமா? சரி சரி, டென்ஷன் ஆகாதீங்க. குளிச்சுட்டு எப்பவும் போடுறது கோட் போட்ட டி-ஷர்ட்டே போட்டுட்டு போங்க. ஆமா, கோட் சூட் எதுக்கு? ஒரு நல்ல Dress போட்டாலே யாருக்குமே பொறுக்காதப்பா. காப்பிய தொடச்சா அதை தொடச்சேன்னு. கடவுளே. கோட்ல பார்க்க என் கணவர் எவ்வளவு அழகா இருக்கார் பாருங்க மக்களே. ஆமா ஆமா, பூனை ஒண்ணுக்கு இருந்த கோட்ல நான் அழகா இருப்பேன். போ ஜாக்குமா. இந்த ஊருக்கு வந்ததுக்கு அப்புறம் ரொம்ப டென்ஷன் பார்ட்டியா ஆயிட்டாரு. கடவுளே கடவுளே, போய் குளிங்க சீக்கிரம்.